இன்றைய தியானத்தின் தலைப்பு செல்வமா தேவ வல்லமையா? வாசிக்க வேண்டிய வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வரை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ ஜனங்களே, நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் தியானம் செல்வமா தேவ வல்லமையா? தியானத்தின் மைய வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒருவனை தினந்தோறும் அலங்கார வாசல் என்று சொல்லப்படும் தேவாலய வாசல் அருகே அவனை தூக்கி கொண்டு வந்து ஒரு பிச்சை கேட்க உட்கார வைப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எல்லா சரீர அவயங்களையும் சரியாக கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு தினமும் நாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வெறுங்கையோடி வராமல், நீ ஆராதிக்கின்ற கர்த்தர் உனக்கு கொடுத்ததில் உன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற வார்த்தையின்படி யூதர்கள் காணிக்கை செலுத்துவதற்காக வெள்ளியையோ பொன்னையோ எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கம். தர்மம் செய்வதற்கு பணத்தையும் கொண்டு செல்வார்கள். ஒரு நாள் பேதுருவும் யோவானும் வருவதைக் கண்டு அந்த சப்பானி அவர்களிடம் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அந்த சப்பானி அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை பார்த்தான். ஆதி காலத்து அப்போஸ்தலர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு பொருளும் இல்லை. ஆகையால் பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்றான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வெறுங்கையோடி வராமல், கர்த்தர் உனக்கு கொடுத்ததில் உன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று கர்த்தருடைய வார்த்தை இருந்தும் பேதுருவிடத்தில் ஒன்றுமே இல்லையா? கர்த்தர் அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லையா என்ற கேள்வி நமக்குள் வருவது இயல்பு. கோடி கோடியாய் சொத்து இருந்தும் எங்கள் ஊழியத்தை தாங்க காணிக்கை அனுப்பினால் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்படும் என்று காணிக்கை வாங்கும் ஊழியர்களுக்கு மத்தியில் பேதுருவை நாம் மனதார போற்ற வேண்டும். அவனிடம் செல்வம் இல்லை, அவன் வைத்துக் கொண்டு பொய் சொல்லவில்லை. அவனிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவ வல்லமை. பிரியமானவர்களே, பேதுரு வெறுமையாக ஆலயத்திற்கு வரவில்லை. அவன் தேவ வல்லமையோடு தான் ஆலயத்திற்கு வருகிறான். அதைத்தான் அந்த பிறவி சப்பானிக்கு தருகிறான். பேதுரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அவன் விசுவாசத்தோடு கிரியை செய்கிறான். தான் ஒரு சப்பானி என்பதை மறந்து தூக்கத்தில் இருந்து எழும்புகிறவர்கள் போல அந்த சப்பானி எழும்பினான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் வெள்ளன் அடைந்தது. அவன் குதித்தெழுந்து நின்றான், நடந்தான். நடந்தும் குதித்தும் தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள செல்வத்தை பார்க்கிலும் தேவனுடைய வல்லமை மேன்மையானது. தேவ பிள்ளைகள் உலக செல்வத்தை பார்க்கிலும் தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதையே நாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாரத்தோடும் விசுவாசத்தோடும் சீஷர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் உங்களுக்கு தருவார். நாமும் வல்லமையை கேட்போமாக.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் போது அவர் உடனடியாக சுகமாக்கினார். அதே போல் அவருடைய சீஷர்களும் உடனடியாக சுகமாக்கினார்கள். இந்த சப்பானியை தூக்கிவிட்ட பிறகு தானாகவே எழுந்து நின்றான். அவன் தானாகவே நடந்தான். ஒரு குழந்தையைப் போல குதித்தான். தேவாலயத்தில் தேவனை துதித்தான். கர்த்தரை தங்களுடைய இருதயத்தில் உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரை எப்போதும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஜனங்கள் எல்லோரும் பிரமிக்க பேதுரு அவர்களிடம் கேட்கிறான், ஜனங்களே, நீங்கள் ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்? இது எங்களுடைய சுய சக்தினால் ஆனது அல்ல, இவனை தேவனுடைய ஆவியானவர் தான் நடக்க பண்ணினார் என்று சொல்லி பேதுரு தேவனை மகிமைப்படுத்தினான். பிரியமானவர்களே, முடிவாக இயேசுவும் ஆதி அப்போஸ்தலர்களும் முடவர்களை நடக்கச் செய்தார்கள், குருடர்களை பார்வையடைய செய்தார்கள், ஊமையர்களை பேச செய்தார்கள், செவிடர்களின் காதுகளை திறக்க செய்தார்கள், மரித்தவர்களை ஜீவனோடு எழுப்பினார்கள், நன்மை செய்தார்கள், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார்கள். இப்படி எல்லா அற்புதங்களும் வெளியரங்கமாகவே இருந்தன. ஆனால் நம்முடைய நவீன காலத்தில் கட்டிகள் மறைந்தது, கெட்ட பழக்கங்கள் மறைந்தது, கடன் ஒழிந்தது, இப்படி எல்லாமே மறைமுக அற்புதங்கள். சில ஊழியங்களில் அற்புதமே கிடையாது. பிரியமானவர்களே, ஆவியானவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். அந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு சபையும் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த சபையாக மாறட்டும். உலக செல்வம் அல்ல, ஆவிக்குரிய செல்வமான வல்லமை வாங்கிட்டு மோசேக்களாக எலியாக்களாக எழும்புவோம். நாம் போகிற வழியில் தர்மம் கேட்பவர்களை பார்த்தாலும், சரீரத்தில் குறையுள்ளவர்களை பார்த்தாலும், உதவ முடியாவிட்டாலும் அவர்களை கடக்கும் போது அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே போகலாமே. கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலம் அவர்களுக்கு இறங்குவாராக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் என்னையும் சேர்த்து வல்லமையினால் நிரப்பட்டும். உலக செல்வத்தை அல்ல, கர்த்தருடைய வல்லமையே நாடுவோம். உலக செல்வத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, பணமே எல்லா ஆசைக்கும் வேறாக இருப்பதை அறிவோம். உம் பிள்ளைகளாகிய நாங்கள் பணத்தின் மேல் கண் வைக்காமல் பரலோகத்தின் மேல் கண் வைத்து உம் வல்லமையை பெற்றுக்கொண்டு வழி தப்பி போகாமல் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க தயவு செய்வீராக. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் please do subscribe, give a like to this video and share this video to others. God bless you all.